Thank you, Rameshna. Such a wonderful testimony. நம்ம நல்ல ஒரு சாட்சி கேட்டோம். ஆண்டவர் நல்லவர். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் நல்லவர். சைட்ல யாரெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் சிங் பேக் சைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் திராட்சை செடி பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் திராட்சை செடியை பார்த்துருக்கீங்க? திராட்சை கொடி. குட். ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. தட்ஸ் குட். இன்னைக்கு நம்ம ஐ திங்க் கெஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் ப்ரீச் பண்ண போறேன்னு. யோவான் 15வது அதிகாரம் 1 8வது வசனம் வரை அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அடிக்கடி அதில் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா நிலைத்திருங்கள். ஸோ நிலைத்திருங்கள்ன்றது என்ன நம்ம சொல்லலாம்? நிலைத்திருங்கள். இப்போ வந்து என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். கம் அண்ட் பி வித் மீ. என் கூட இரு, எங்க கூடவே இரு சொல்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட். சம்திங் நம்ம வேற இதுல இருந்து கூப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், எங்க கூட இருந்து சொல்றோம். பட் நிலைத்து இருக்கிறது என்ன? ரிமைன் இன் மீ. நிலைத்திருக்கிறது ஆல்ரெடி வேற இந்த லார்ட் ஆண்டவரோட இடத்துல ஆல்ரெடி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்து நிலைத்திருங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறோம். பட் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பி கண்டினியூ டு பி ரிமைன் இன் மீ. பி என்னுள் நிலைத்திருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம படிக்கலாம். யோவான் எழுதின அதிகாரம் 15வது அதிகாரம் 1 8வது வசனம் வரை நான் படிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஸோ ஆண்டவர் வந்து இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் நமக்கு சொல்றார். அவர் என்னவா இருக்கார்? நமக்கு ஒரு மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அவருடைய பிதா வந்து என்ன பண்றார்? தோட்டக்காரராக இருக்கார். ஒரு தோட்டக்காரருடைய வேலை என்னவா இருக்கும்? எங்க அப்பா வந்து விவசாயம் பண்றாரு. என்னது, நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கேன் ஒரு தோட்டத்தை எப்படிலாம் பாதுகாப்பாங்க. எங்க அப்பா காலையில இருந்து சாயந்தரம் தோட்டத்தில் வேலை செய்வாங்க, வேலையாட்கள் வருவாங்க. இதை படிக்கிறப்ப என்னுடைய சிந்தனை, எங்க அப்பா எப்படி அந்த தோட்டத்தை பார்ப்பாரு. எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க அக்கம் பக்கத்துல ஃபுல்லா காடு தான் நாங்க இருக்கிற ஏரியா. ஸோ அதெல்லாம் என்னுடைய இமேஜினேஷன் என்ன போச்சு, அவங்க எப்படிலாம் விவசாயம் பண்ணாங்க. ஸோ என்னுடைய சிந்தனைகள் அங்கே போயிடும். ஸோ ஒரு திராட்சை தோட்டத்தை எப்படி இருக்குன்னா, திராட்சை தோட்டம் வந்து ஒரு செடி வளர்ந்தா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1-2 வருஷம் அது வளர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ திராட்சை கொடி இருக்கிறப்ப அது என்ன பண்ணுவாங்க, வின்டர் சீசன்ல மழைக்காலத்துல அது திராட்சை செடி நானும் பார்த்துருக்கேன். மழைக்காலத்துல அது கனி தராது. அது என்ன பண்ணுவாங்க, அது கட்டை கட்டி 2 பக்கமும் கட்டை கட்டி அது ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு கம்பி கட்டி அதை நேராக நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த செடிக்கு என்ன தேவைன்னா ரொம்ப பாதுகாப்பு தேவை. அது சரியா நம்ம பாதுகாக்கல அது கனி கொடுக்காது. அதனால கனி கொடுக்காத நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, அந்த செடியை என்ன பண்ணுவாங்க, அது பத்திரமா பாதுகாப்பாங்க. அதுக்கு நல்லா தண்ணி பாய்க்கிற வழி விட்டு 2 பக்கமும் கம்பி வச்சு கட்டி த்ரூ அவுட் இதுல ஒவ்வொன்றா நம்ம துணிக்காய் போடல கம்பி, அது மாதிரி ஒவ்வொன்றா கட்டி அதுல அந்த கொடியை பரவுற மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க.
ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, அது எல்லா ஸ்ட்ரென்த் அப்சர்வ் பண்ணும். அந்த வின்டர் சீசன்ல அந்த திராட்சை கொடி அது பலன் அடையும். ஸோ ஒரு ஏப்ரல் மாதம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுறப்ப அது என்ன வருது, அப்போதான் அது என்ன துளிர் விடும். நான் துளிர் விடும். ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணும், நம்ம கனிகளை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கை என்ன பண்றாரு, நமக்கு நம்மளும் கனி கொடுக்கணும் என்பதற்காக என்ன பண்றாரு, அந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு, அவர் டெய்லி சுத்தம் பண்றாரு, டெய்லி அதை பாதுகாக்கிறார். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, காலையில 4 மணிக்கு தண்ணி பாய்ப்பாரு. ஏன் பகல்ல தண்ணி பாயும் இல்லை, சேம் ரேட். ஏன் நைட்ல தண்ணி பாய்க்கிறாங்க? நைட்ல தண்ணி பாய்க்கிறப்ப என்ன ஆகுது, இட்ஸ் அப்சர்வ். அந்த தண்ணி எவாபரேட் ஆகாம நேரம் பூமிக்கு உள்ள போகுது. செடி அதிகமா அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும். பகல்ல நம்ம தண்ணி பாய்க்கும் போது அது என்ன ஆகுது, தண்ணி என்ன, சில தண்ணி அது சூரியனால உறிஞ்சப்பட்டு மேல ஆவியா போகும், மண்ணு ஈரம் அந்த ட்ரை குயிக்கா ஆகிரும். பட் நைட்ல பாயிறப்ப என்ன ஆகும், அந்த தண்ணி என்ன, அது முழுக்க செடிக்கு மட்டும்தான் போகும். பகல்ல ஃபுல்லா அதை கிளீன் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. எங்க அப்பா ரோஜா பூ தோட்டம் வச்சிருந்தாரு, வாழை மரம் வச்சிருந்தாரு. வாழை மரம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பட்டை காஞ்சி கீழே தூங்கும், அதெல்லாம் அறுத்துடும். ஸோ அதெல்லாம் அறுத்து என்ன, அப்படின்னா அது புது பூ காய்ச்சி அதுல இருந்து என்னது வாழைப்பூ வரும், வாழைப்பூல இருந்து வாழைக்காய் வரும், தட் இஸ் பிகம் வாழைப்பழம். ஸோ அதை என்ன அப்பா மார்க்கெட் கொண்டுட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி தானே ஒரு தோட்டக்காரர் வந்து அதை ரெகுலரா பார்க்குறாங்க, ரெகுலரா பார்ப்பாங்க. ஸோ ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னில் நிலைத்திருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றதுன்னா, நம்ம என்னில் நிலைத்திருங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஸோ என்னில் நிலைத்திருங்கள், நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு வரோம், ரெகுலரா ஜாம் பண்றோம், காலையிலேயே நம்ம வேதத்தை படிக்கிறோம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கிறோம், நம்ம வாரம் சர்ச்சுக்கு வரோம், எல்லா ப்ரேயர் மீட்டிங் நம்ம அட்டென்ட் பண்றோம். பட் ஆண்டவர்கள் நிலைத்திருக்கிறதே என்ன? இட் இஸ் நாட் லைக் டெய்லி நம்ம பைபிள் படிக்கிறது ஆண்டவர் நிலைத்திருக்கிறது. நம்ம வாசிக்கலாம், யோவான் எழுதின அதே அதிகாரத்தில் 6வது அதிகாரம் 58வது வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 6:58. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நிலைத்திருக்கிறது குறித்து யோவான் 6:56. சாரி, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் காலையில் என்ன பண்ணோம், we all to communion. ஸோ கம்யூனியன் என்னது, பாஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணார் 1 கொரிந்தியர்ல இருந்து. ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்மளை நாம ஆராய்ந்து, நம்மளை நாம சுத்திகரித்து, நம்மளுடைய நம்ம சிந்தனைகள் இருந்த பாவங்கள், நம்ம வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் என்ன பண்ண ஆண்டவர் முன்னாடி நம்ம கொண்டு வந்து, ஆண்டவரே என்னது, நான் பாவி, என் பாவத்தை மன்னிக்க, நம்மளை நாம பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நாம பங்கெடுக்கிறதுலாம் என்ன இருக்கு, நம்ம அவரோடு ஒன்னா இருக்கிறோம். அவர் வரும் ஆண்ட சொல்ல நம்ம வருமானம் என்ன, நினைவு கூறுங்க சொல்றாரு. அதை நம்ம செய்யறது மூலமா என்ன பண்றோம், நம்ம ஆண்டவரோடு தொடர்ந்து நிலைத்திருக்கிறோம். ஸோ அந்த கம்யூனியன் என்ன பண்ணோம், எவ்ரி மந்த் we are taking the communion. ஒவ்வொரு டைம் நம்ம கம்யூனியன் எடுக்கிறப்ப ஆண்டவரே I am reminding you, அதை என்ன பண்ணோம், நம்ம வெளிப்படையை அறிவிக்கிறோம் by taking the bread and the wine. அது எடுக்கிறவங்க என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே தெரியல, நீங்க நீங்க உங்களுடைய வருகை வரும் வரை நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன், உங்க மேல என்ன அதிகமா நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உங்க மேல நான் விசுவாசமா இருக்கிறேன். ஏசப்பா நீங்க மரித்தீர் என்றதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக நீ 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் என்றதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க மீண்டும் வரப்போறீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன் அறிக்கைன்றதை என்ன பண்றோம், நம்ம அந்த கம்யூனியன் எடுக்கிறோம். அது மூலம் அதை நம்ம எடுக்கிறது என்னது, பைபிள்ல சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். பை டேக்கிங் திஸ் கம்யூனியன் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் இன்னும் நம்ம என்ன நிலைத்திருக்கிறோம். ஆண்டவர் நிலைத்திருக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் கனிகளை கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை இன்னும் அதிகமான நம்ம கனிகளை கொடுக்கிறவங்களா இருக்கலாம். அடுத்த கூட நாம் வாசிக்கலாம், அவருடைய வார்த்தையை நிலைத்திருத்தல். அவருடைய வார்த்தையில எடுத்துறதுன்னா அது நிலைத்திருத்தல் என்னன்னா, யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனம். ஸோ யோவான்ல பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் நிறைய டைம் சொல்லுது நிலைத்திருங்கள். அதுக்கப்புறம் 1 யோவான் 2 யோவான் இட்ஸ் கீப் சேயிங் நிலைத்திருங்கள். ஸோ யோவான் 8:31வது வசனம்.
அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையில நிலைத்திருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம அவருக்கு என்னவா இருக்கிறோம்? நம்ம சீசர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு என்னவா இருக்கிறோம்? நம்ம சீசர்களா இருக்கிறோம். அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் போது, அவருடைய வசனத்தை நம்ம அனுதினமும் படிக்கும் போது, அவருடைய வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம செயல்களை கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய வசனத்துல நம்ம நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோம். ஸோ தட் we become நம்ம என்ன அவருடைய சீசர்களாக நம்ம மாறுகிறோம். ஸோ நம்ம அநேக நேரங்கள் நம்ம நம்மளுடைய வார்த்தையை என்ன பண்றோம்? நம்ம நிறைய நேரங்கள் மறந்துடுவோம். என்ன பண்ணுவோம்? நம்ம மறுபடியும் அனுதினமும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறது மூலமா, அவருடைய ஆராதிக்கிறது மூலமா, அவருடைய வசனத்தை நம்ம படிக்கிறது மூலமா, அவரை நம்ம ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமான நம்ம நிலைத்திறவர்களா இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நிலைத்திறவர்களா இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நிலைத்திறவர்கள். அவருடைய கற்பனைகள் பிறரை நேசிக்கிறது, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்கிறது என்னது? அவருடைய கற்பனையா இருக்கிறது. ஸோ அவருடைய கற்பனையிலையும் அவருடைய உபதேசத்திலையும் இன்னும் அதிகமாக நம்ம நிலைக்கிறதா இருக்கணும். ஸோ இயேசுடைய அடுத்த வசனத்தில் ஒரு வசனம் சொல்லுது, 2 யோவான் 1:9 சொல்லுது, இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்து இல்லாமல் இருந்தோம்னா, அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கும்போது, அவருடைய வசனத்தை நம்ம மீறி நடக்கும் போது அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவருக்கு நம்ம அவருடைய தேவனுடைய நம்ம ஆட்கள் இல்லை, அவருடையவடா நம்ம இல்லாமல் இருக்கிறோம் நம்ம. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனையில நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். இதெல்லாம் நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன இருப்போம்? ஒரு கனி கொடுக்கிறவர்களா இருக்கும். அந்த மரம் சுத்தம் பண்ணதான் என்ன ஆகும்? அது இன்னும் அதிகமா கனி கொடுக்கும். நம்ம ஒரு செடி என்ன பண்ணுவாங்க? ஒரு சில செடிகள்லாம் இந்த முச்செடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி பறந்து விரிக்கிறது, அது கனி வராது. அதோட பலன் என்ன பண்ணும்? எல்லா பிரான்ச்சுக்கு போறப்ப அதுக்கு ஸ்ட்ரென்த் வராது. அது நேராக கட் பண்ணி விடுவாங்க. சைடில் கட் பண்ணாத செடி நேராக வளரும். நேராக போய் என்ன பண்ணும்? அது நிறைய மலர்களை கொடுக்கும், நிறைய பூ கொடுக்கும், கனிகள் கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் என்ன ஆகும்? அந்த ப்ரூனிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, அதை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்கலாம், நான் நிலைத்து இல்லாமல் இருந்தா என்ன? ஆண்டவர் சொல்றாரு நிலைத்திருங்க சொல்றாரு. நான் நிலைத்திராமல் இருந்தா என்ன? அதே அதிகாரத்துல 6வது வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 15:6 ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அல்லேலூயா. ஆமென். சோ நம்ம எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? இப்படிதான் தோட்டத்துல ஃபுல்லா கிளீன் பண்ணுவாரு. வாழை மரம் ஒரு பக்கம் இருக்கும், பாக்கு மரம் ஒரு பக்கம் இருக்கும், தென்னை மரம் ஒரு பக்கம் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் ஒரு வாக்கிய ஓரத்தில் இருக்கிற எல்லா பூண்டெல்லாம் கிளீன் பண்ணுவார். மரத்துல இருக்கிற சைட்ல இலைலாம் கீழே தொங்கிருக்கும், வாழை மரத்துல எல்லாம் காஞ்சி கீழே தொங்கிருக்கும். அதெல்லாம் அறுத்துடுவாங்க. அதெல்லாம் அறுத்து என்ன பண்ணுவாரு? எங்க அப்பா என்ன பண்ணுவார்? கடைசி அதுல நெருப்புல போட்டு மரம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மரமும் அதேதான். எந்த ஒரு பிரான்ச் வேப்ப மரத்துல எனி ட்ரீ ஒரு பிரான்ச் காஞ்சி இருக்குதுன்னா அந்த பிரான்ச்சை விட்டு விட்டுருவாங்க. அந்த பிரான்ச் என்ன ஒன்றும் அது பயனும் தராது. ஒரு நாள் காஞ்சி யாராவது தலையில விழுந்துடும். ஏன்னா விழாதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அந்த பிரான்ச்சை கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணாதான் அது என்ன ஆகும்? அது மற்ற போடுற தண்ணி அதுக்கு போகாம மற்ற எல்லாருக்கும் போகும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திராவிட்டா, அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வசனத்திலும் அவருடைய கற்பனையிலும் நம்ம நிலைத்திராமல் இருந்தா நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவோம்? நம்ம அக்கினியில போடப்படும். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திராமல் இருந்தா நம்ம கனி கொடுக்க மாட்டோம், அவருக்கு சீசர்களா இருக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சர்ச்சுக்கு வருவோம், பைபிள் படிப்போம், அவருக்குள்ள எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அவருக்குள்ள நிலைத்து இருக்கிறது ஒரு இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆண்டவர் இருக்கிறான்னு நம்ம நம்புறோம், எல்லாருமே நம்புறோம். உலகத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, எல்லாருமே ஆண்டவர் இயேசுப்பா இருக்காரு நம்புறாங்க. ஆனா எத்தனை பேர் ஒபே பண்றாங்க? அவங்கதான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் அந்த மத்தேயு அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இடத்துல வந்து ஆண்டவரே உங்க பேர்ல அற்புதம் செஞ்சேன், ஆண்டவர் உங்க பேர்ல நான் அடையாளங்களை செஞ்சோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. யார் அவங்க? அவங்க இயேசுப்பா இருக்குன்னு நம்புறாங்க.
ஆனா என்னது, அவங்க ஆண்டவர் சொல்றதுக்கு அவங்க கீழ்ப்படியல. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோம்? ஆண்டவரை நம்புறவர்களா இருக்கோமா, ஆண்டவரை நம்பி கீழ்ப்படியவர்களா இருக்கிறோமா? ரெண்டு விதமான ஜனங்கள். ஒண்ணு ஆண்டவர் முழுசா நம்புறாங்க, இன்னொன்னு ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. நீங்களும் நாம இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்பி அவருடைய நிலைத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிகளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அவருடைய சீசர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய சீசர்களா இருக்கிறோம், அவருடைய வழியில் நடக்கிறவர்களா இருக்கிறோம். அவரோடு நம்ம என்ன பண்ணுவோம், பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா. சோ ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு, ஆண்டவர் நம்ம அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும், தொடர்ந்து நிலைத்திருக்கணும். என்ன பண்ணாரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னா, 2வது வசனம் வாசிக்கலாம். 15 அதிகாரம் 2வது வசனத்துல, எண்ணில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணுகிறார் என்ற வார்த்தை என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். சுத்தம் பண்ணுகிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது அறுத்து போடுகிறார் என்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். ஸோ நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள் நமக்கு என்ன பண்ண, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சுத்தம் செய்யறாரு. எப்படி சுத்தம் செய்யறாரு? நான் வந்து பிறந்தது சேலத்துல, வளர்ந்தது இன்னொரு இடத்துல ஹாஸ்டல்ல, அதுக்கப்புறம் படிச்சது தர்மபுரியில, அதுக்கப்புறம் அங்கேயே இன்னொரு கொஞ்ச நாள் இன்னொரு காலேஜில் படித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் சென்னை, அதுக்கப்புறம் நான் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 1 இயர் அந்த என்ஜிஓவில் இருந்தேன். இப்போ நான் அண்ணனுக்கு இன்னொரு இடத்துல வேலை செய்யறேன். ஸோ ஆண்டவர் அநேக நேரங்கள் என்ன பண்றாரு, இஸ் மூவிங் மீ. என்ன பண்றாரு, என்னை சுத்திகரிக்கிறதுக்கு, என்னை நடத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, என் வாழ்க்கையில சில ஜனங்களை கட் பண்ணி விடுறாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சில ஜனங்கள் நம்ம மட்டும் ஆண்டவர் கட் பண்ணி விட்டுருவார். ஏன்னா நம்ம வளரணும், நம்ம கனி கொடுக்கலாம் இருக்கணும், நம்மளுடைய இடத்தை மாற்றுவார், நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். அந்த ஒரு மரம் நல்லா வளரணும்னா அந்த இலையை கட் பண்ணி விடுவாங்கல்ல, இட்ஸ் பெயின்ஃபுல். நம்ம வாழ்க்கையில் அதே மரம் தான். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். ஸ்கூல் படிக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் படிக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, பிஜி படிக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க. எல்லாருமே என் கூட இப்ப கனெக்டிவ்ல இல்ல. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க நண்பர்கள், சகோதர சகோதரிகள் என்ன, இந்த சபை தான். அல்லேலூயா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை இடத்தை மாத்துவார், நம்மளுடைய சூழ்நிலைகளை மாத்துவார். ஜனங்கள் சில ஜனங்கள் நம்மளுடைய என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்மளுடைய காலேஜஸ் மாறும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க, நமக்குள்ள நண்பர்கள் பழக்கவழக்கங்கள் மாறும். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம கனெக்ஷன் இல்லை. இன்னைக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா யாரு, நம்ம ஜானண்ணா இருக்காரு, குருவண்ணா இருக்காங்க, ரமேஷண்ணா இருக்காங்க, இவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட். இன்னைக்கு நமக்கு நம்ம தம்பிங்க சகோதரர் சஞ்சய் இருக்காங்க, எஸ்டர் இருக்காங்க, இவங்க தான் நமக்கு இன்னைக்கு சகோதரர்கள், ஃபேமிலி. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இதுதான் நமக்கு வச்சிருக்கிறாரு, அவங்க நம்ம கூட இல்லை. சோ நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க இருக்கும்போது ஆண்டவர் நம்ம என்ன கனி கொடுக்கிறோம்னா மாத்துறாரு. அல்லேலூயா. சோ அந்த ப்ரூனிங்ஸ் டைம் என்ன, அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். வெளிப்படுத்தல சுவிஸ்ல அடிக்கடி நான் சொல்லுவேன், சோதனையை மேற்கொள்றவங்களுக்கு என்னது, ஆண்டவர் கிரீடத்தை கொடுக்கிறவங்களா இருக்கிறார். நம்ம மேற்கொள்றவங்களாக இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை நகர்த்திட்டாரா, அது ஆண்டவரே இது உங்களுடைய சித்தம், இது உங்களுடைய விருப்பம், நான் இங்க நடக்கிறேன். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வந்து ஆண்டவர் விலகி இருக்க சொல்றாரு. ஆண்டவரே தேங்க்யூ, நான் விலகி இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. சோ ஆண்டவர்கிட்ட இப்படி நம்ம தொடர்ந்து இருக்கும்போது அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து நம்ம அலோவ் பண்ணணும். ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு we should allow him, we should allow God to work in our life. சோ அப்படி நம்ம அனுமதிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறவங்களா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்த வந்து ஒரு ஆளு இன்னொரு ஆட்டு போய் கேட்டாராம், ஏன் இவ்வளவு ஆபரேஷன் இருந்து வேகமா ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு. அங்க சொன்னாரா, அந்த நர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க, பயப்படாதீங்க, நீங்க பதட்டப்படாதீங்க, இது சின்ன ஆபரேஷன் தான், பயப்படாதீங்க. நல்லா தானே சொன்னா, ஏன் ஆபரேஷன் இருந்து ஓடி வந்துட்டீங்க அப்படின்னா. அவன் சொன்னான், இல்ல அவங்க வந்து நர்ஸ் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நம்ம வாழ்க்கையில ஆபரேஷன் குறித்து பயப்படக்கூடாது.
இட் இஸ் குட். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு ஆபரேஷன் செய்வார். நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம். அவர் எதுக்கு செய்யறாரு? நம்ம கனி கொடுக்கிறவளா இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிற ஆவியின் கனிகள் அன்பு, இச்சையடக்கம், சாந்தம், தயவு, என்னது நீடிய சாந்தம், பொறுமை, இதெல்லாம் இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள வளரணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு நல்லா பொறுமையை நம்ம கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு மதிய பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் குரூப் டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்தோம். ஒரு டைம் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு இருந்தோம். என் பொண்ணு பிள்ளைங்களாம் உட்காந்துட்டு இருக்கோம். அவன் பின்னாடி ஷோல்டரில் தட்டி, என்ன ஃப்ளைட் ஓட்டுறியான்னு கேட்டேன். என் ஒய்ஃப் சைட்லேருந்து அப்படியே என்னை கை பிடிச்சா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட பிரேக் அவதான். ஸோ அதே டைம் அடுத்த டைம் இப்படி பண்றப்ப ஐ பிகேம் ரொம்ப என்ன அமைதியாயிட்டேன். ஆண்டவரே, என்னது என்னுடைய பழக்கம் ஒன்று மாறிச்சு. கோபப்படாம இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஒரு செகண்ட் பிரேக் ஆண்டவர் நம்மளை ஷேக் பண்றாரு. அடுத்தது அதே இன்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதே என்னுடைய ரியாக்ஷன் அப்படி இருக்காது. ஐ ஹவ் சேஞ்ச். என்னுடைய கனிகள் எனக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் என்னது மாறுது. எப்படி? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்றாரு? சுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். ஸோ சுத்தம் செய்யற தோட்டக்காரருக்கு என்ன பண்ண? நம்ம சுத்தம் செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்குமா தான் இன்னும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில சுத்தமாகவும் நம்ம கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஸோ ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கிறார். என்னன்னா, அவர் என்ன மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அவருடைய பிதா என்ன இருக்கிறார்? தோட்டக்காரராக இருக்கிறார். ஸோ நம்ம அதுல இருக்கிற கொடிகளா இருக்கும். ஸோ நம்ம ஒரு செடி வந்து இது ஒன்னா இருக்கும்போது நிறைய கனிகள் கொடுக்கிறதா இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர்களை நிலைத்திருந்தா என்ன சொன்னீங்க? ஆண்டவர்களை நிலைத்திருக்கணும். ஆண்டவர் நிலைத்திரா இருந்தா என்ன? ஆண்டவர்களை நிலைத்திருந்து இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவர்களை நிலைத்திருந்தால் என்ன? ஸோ 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. whatever you ask ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்கள் கேட்டுக்கொள்வது ஸ்பெசிபிக்கா சொல்ல, இதை கேட்டாதான் நான் செய்வேன், இதை கேட்டாதான் நான் செய்வேன்னு சொல்ல. whatever you ask. ஆண்டவர் வந்து சாலமன்ட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? சாலமன் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்த தெரிஞ்ச ஞானம் வேணும் கேட்கிறாரு. ஓகே வச்சுக்கோ. அவர் ஞானம் மட்டும் தரல, என்ன கொடுத்தாரு? அவர் ஞானத்தோட நிறைய கொடுத்தாரு. சாலமன்ட்ட இல்லாதன்னு எதுவுமே இல்லை. He gave everything to Solomon. He asked ஆண்டவரே ஞானம் தான் கேட்டார் சாலமன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? ஞானத்தையும் தாண்டி பியாண்ட் ஆண்டவர் என்ன பண்ணார்? தாராளம் பண்ணது ஆண்டவர். He gave so many things. அதே நம்ம வாழ்க்கையில அதேதான். நம்ம கொஞ்சம் தான் கேட்போம். ஆண்டவர் அதுக்கு மேல நமக்கு அறிந்தும் அறியாத எட்டாத கனிகள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆபிரகாமே ஆண்டவர் அதே கேட்டார். ஆபிரகாம், நீ எவ்வளவு தூரம் நடந்து போறியோ அதெல்லாம் உனக்கு. அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் எவ்வளவு தூரம் நடந்துன்னா எவ்வளவு தூரம் நடந்திருப்போம்? 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், இங்கிருந்து குளத்தூர் வரையும். அதுக்கு மேல ஆண்டவர் சென்னை பட்டணம், அதுக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம அதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. லார்ட் போதும் ஆண்டவரே, ஆண்டவர் அந்த அளவுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். சங்கீதம் 1:2 வசனம் வாசிக்கலாமா? 1வது அதிகாரம் 2வது வசனம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 1:2 வசனம். ஸோ ஆண்டவர் என்ன, அவர் நாமத்தில் எது கேட்டுக்கொள்வதோ அது நமக்கு கொடுக்குவதா இருக்கு. அவர் நிலைத்திருக்கும் போது வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமான மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து ஹல்லேலூயா. சோ என்னது, அவருடைய வேதத்துல இரவும் பகலும் ஞானமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னா இப்படிதான் இருக்கும். வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? தண்ணி எப்பவுமே தண்ணி போயிட்டே இருக்கும். வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போற இடத்துல மரம் வச்சுக்கணும், வாழை மரமோ ஏதோ வச்சுக்கணும். அதனால அந்த செடி எப்பவுமே பச்சையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கை கழுவுற தண்ணி, பாத்திரம் வளர்க்குற தண்ணி எல்லாமே அதில் தான் போகும்.
அந்த செடி எப்பவுமே நான் ரொம்ப செழிப்பா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரோட வசனத்தை தியானிக்கும் போது, அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, அந்தந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கனி கொடுக்கிறவளாக இருப்போம். நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ ஆண்டவர் அது எல்லாமே வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஸோ நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது இதுதான் நடக்கும். நம்ம என்ன கேட்கிறோமோ ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நமக்கு கேட்கறதுக்கும் மேலாக ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அடுத்து 8வது வசனத்தில் சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம கனிகள் கொடுக்கறதுனால, அவருக்குள்ள நிலைத்து இருக்கிறதுனால பிதா என்ன பண்றாராம், மகிமைப்படுகிறார். பிதா வந்து எங்க அப்பா வந்து ஒரு மாமரம் இருக்கு என் காட்டுல. அந்த மரம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், பெரிய வைடா வந்து அது ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 500 காயா கொடுத்துருவோம். இவ்வளவு பெருசு தான் பழம் வரும். அந்த 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 மரத்துல அதெல்லாம் பறிச்சு போய் என்ன பண்ணுவாரு, மார்க்கெட்ல இருப்பாரு, எங்களுக்கு பார்சல் அனுப்பி விடுவாரு, சாக்குல போட்டு தர்மபுரிக்கு அனுப்பிச்சுடுவாரு சேலத்துல இருந்து. அந்த அந்த மரத்தை குறித்து எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மரத்தை நாங்க போனாலும் எங்களுக்கு ஒரு சொந்தம், நல்ல நிலவா இருக்கும் அந்த மரத்துக்கு அடியில. அந்த என்ன பண்ணுது, அந்த மரம் நல்ல கனிகள் கொடுக்குது, நல்ல நிழல கொடுக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மரத்தை குறித்து எங்க அப்பா என்னது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கலா இருக்கும்போது அவர் நமக்கு என்ன பண்றாரு, மகிமைப்படுகிறாரு. லுக் அட் மை சைல்ட். அப்ப என்னுடைய மகன் யோபுவை பார்த்தியா ஆண்டவர் கேட்கிறாரு. நம்மள வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, மகிமைப்படுகிறாரு. பவுல் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைங்க உபதேசத்துல நடக்கிறாங்க, ஆண்டவருடைய வழியில நடக்கிறாங்க, கேட்கறத சந்தோஷத்தை விட வேற என்ன சந்தோஷம் பவுல் சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளுடைய சந்தோஷம் என்னவா இருக்கும், நம்மளுடைய பிள்ளைகள் அடைச்சாங்க 2 பேரும் ஆண்டவருடைய வழியில நடக்கிற போது அதை விட வேற என்ன சந்தோஷம் எனக்கு தேவையா இருக்குது. சோ என்ன பண்றாரு, நம்ம கனி கொடுக்கிறதா இருக்கும் போது, நம்ம ஆண்டவர்கள் நிலைத்து இருக்கும் போது பிதா என்ன பண்றோம், மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு சீசர்களா இருக்கிறார் ஆண்டவர். சோ நம்ம வாழ்க்கையில அல்டிமேட் கோல், நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய சீசர்கள் ஆவது, அதுதான் நம்ம வேண்டாது பெரிய முக்கியமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாத்தையும் சீசர் ஆகுங்க ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதோ முடிவு பெறுது, நான் இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம அவருடைய சீசர்களாக நம்ம இருக்கோம். ஸோ நம்ம பண்ண வேண்டியது இன்னைக்கு, ஆண்டவரே தட் we need to நம்ம வழியில ஆராய்ந்து நம்மள ஆண்டவர் ஒப்படைக்கணும். ஆண்டவரே I'm allowing you, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. I give my family to your hand. என்னுடைய பிள்ளைகளுடைய கரத்துல கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன், என்னுடைய வேலையை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை நடத்துங்க. நம்ம செய்ய வேண்டியது அதேதான். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது, அவருடைய கற்பனைகளை நிலைத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறது, அவருடைய வசனத்துல நாம் நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் ஆவியில் இன்னும் அதிகமா நம்ம ஆராதிக்கும் போது நம்மளுடைய சொந்த நேரங்கள்ல, அதாவது நம்ம சர்ச்ல ஆராதிக்கிறோம், ஓகே, நம்ம வெட்னஸ்டே பிரேயர்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஓகே, தமிழ் ஃபெலோஷிப்ல ஆராதிக்கிறோம், மென்ஸ் ஃபெலோஷிப்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம், பேசுறோம், எஸ் ஆல், அதெல்லாம் ரொம்ப நல்லது. பட் when we are alone, எப்ப நம்ம தனிமையில் இருக்கும்போது, நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கும்போது, அதை என்ன பண்ண, அந்த நேரத்தை நம்ம ஆண்டவரிடத்துல செலவழிக்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல நம்ம கேட்கிறவரா, நம்மளுடைய வார்த்தை கேட்கிறவரா இருக்கு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய அறையில் நம்ம ரூம்ல போயிட்டு கதவை பூட்டி கொண்டு நம்ம அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்ம செபிக்கிறவளா இருக்கும்போது, கேட்கும்போது நம்மளுடைய ஜபத்தை பிதா கேட்கிறவளா இருக்கிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்மளை ஒப்படைக்கலாமா? ஆண்டவரே, here I am coming to you. நீங்க மெய்யான திராட்சை செடி, நான் பிதா தோட்டக்காரரா இருக்கிறார், நான் அதில் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நேரங்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ப்ரூனிங் பண்றாரு, செடிகள் எல்லாம் அந்த காய்ந்து போன இலைகள்லாம் கட் பண்றாரு. நம்மளுடைய வாழ்க்கை அநேக நேரங்கள் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில சொந்தங்கள் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து கட் பண்ணி விடுவார். நம்மளுடைய நண்பர்களை, தேவையில்லாத நண்பர்கள் நம்ம இடத்துல ஆண்டவர் கட் பண்ணி விடுவார். தேவையான இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை கட் பண்ணி விடுவார். இதெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம அனுமதிக்கிறோம்னா நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை மூடி Hallelujah. Thank you, Jesus. Lord, we praise you, அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு
பேசுனதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீங்க மெய்யான திராட்சை செடியா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும், எங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தகப்பனை இப்படி கரத்துல ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்க வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யறதுக்கு Lord we allow you அப்பா. எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க, எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலும் உம்முடைய வார்த்தையிலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே எஸ் அப்பா, இன்னைக்கு நாங்கள் பாடல பாடணும். ஆண்டவர், உண்மையே நேசிப்பேன் அப்பா, உண்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே அப்பா, அந்த ஒரு வாழ்க்கை நிலைமையை நாங்கள் வரணும். ஆண்டவரே அப்பா, நாங்க வாழ்கிறது உங்களுடைய முழுமையான கிருபை. ஆண்டவரே, நாங்க செய்த நல்லதுனால பட் அண்டர் பை யுவர் கிரேஸ் லார்ட் இந்த இடத்துல நாங்க நிலைத்து இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, உண்மையில் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களா பாகமா இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தில் உங்களுடைய கற்பனைகளை கைக்குள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவரே, உங்களில் நாங்கள் நிலைத்து இருக்கணும். ஏசப்பா, எங்களை வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, லீடர்ஸ் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.